بالله وأصحابه جند الله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த குத்பாவில் ஈமானிய சுவை என்கிற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி உணவுக்கு சுவை இருக்கிறதோ அது மாதிரி ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. யாரெல்லாம் ஈமானிய சுவையை, அதனுடைய டேஸ்டை சுவைத்து கொண்டார்களோ அவர்கள் இபாதத்தில் ஆர்வத்தோடு இருப்பார்கள். இபாதத்தில் அவர்கள் ரசனை கண்டவர்களாக இருப்பார்கள். ஈமானிய வெளிப்பாடு, ஈமானுடைய சுவை, ஈமானிய உறுதி அவரை இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது மாதிரியான ஈமானிய சுவையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த உலகத்தினுடைய இனிமைகளை, உலகத்தினுடைய சுவைகளை கண்டிப்பான முறையில் வெறுத்திருப்பார்கள். அதில் பெரிய ஆசை இருக்காது. ஏனென்றால் ஈமானிய சுவை அந்த அளவுக்கு சுவை மிக்கதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் அப்படியான செய்தியை, அப்படியான சுகத்தை அடைய வேண்டும் என்றால் பொருளாதாரத்தினுடைய உச்சத்தை அடைந்தால் இவைகளை பெற்றுவிடலாம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் உள்ளபடியாக ஒரு மனிதனுக்கு தொடரான இன்பமும் சுவையும் சந்தோஷமும் மன ராகத்தும் ஈமானிய சுவையை பெற்றவர்களிடத்தில் மட்டும்தான் அதை பெற முடியும். பொருளாதாரத்தின் உயர்வின் மூலமாக ஒரு மனிதன் ராகத்தை பெற முடியும் என்று நினைத்தால் உள்ளபடியாக தோல்வி அடையக்கூடியவனாகத்தான் இருப்பான். எனவே நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஈமானுடைய சுவையின் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்பதை வரலாற்றில் சாதனை படைத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற பொழுது அவைகளெல்லாம் உறுதிமிக்க செய்தியாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிட்டு சொல்கிறார். யார் ஒரு மனிதர்
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் சாலிஹான அமல் செய்கிறாரோ வஹுவ முஃமின், ஈமான் உள்ளவராக இருந்த நிலையிலே, ஈமான் முதன்மை, ஈமானுடைய சுவை, அவர் இபாதத்தில் ஆர்வம் உள்ளவராக மாறிவிடுகிறார். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற பொழுது, மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் நல்லமல் செய்கிறாரோ வஹுவ முஃமின், ஈமான் இருக்கும் நிலையிலே அவர்களிடத்தில் நல்லமல்கள் இருக்குமானால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களுக்கு உறுதியாக நிச்சயமாக அமைதியான, சுவிட்சமான, சுகமான, ராகத்தான ஒரு வாழ்க்கையை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் கொடுக்கிறார். ராகத்தான, அமைதியான, துமனீனத்தான ஒரு வாழ்க்கை, ஒரு சுகம் வேண்டுமானால் பொருளாதாரம் அல்ல, ராகத்தான அமைதியான வாழ்க்கை வேண்டுமானால் அதை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். எப்பொழுது தெரியுமா? உங்களிடத்தில் ஈமானோடு நல்லமலும் இருக்க வேண்டும். எனவே ஈமான் முதன்மை. ஈமானுடைய சுவையை உணரக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை பெரிதாக பார்க்கவில்லை, பொருளாதாரத்தில் மோகம் கொள்ளவில்லை. ஈமானுடைய மோகமும் வேகமும் அவர்களை அமைதிப்படுத்தி விட்டன. அவர்களுக்கு சுவிச்சமான வாழ்க்கை நாம் நிச்சயமாக வழங்குவோம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இது துனியாவுல. ஆகிரத்துல வலனஜிஸியன்னஹும் அஜ்ரன் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், ஆகிரத்துல அழகிய கூலியை வழங்க தயாராக இருக்கிறான் அல்லாஹ். அவர்களுக்கு அழகான கூலியை நாம் கொடுப்போம். துனியாவுல சுவிச்சமான வாழ்க்கை, ஆகிரத்துல அழகான நன்மை கிடைக்கின்றன. எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களை ஈமானிய சுவையின் பக்கமே அழைத்தார். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை, அதை உணரக்கூடியவர்கள் எல்லாம் இபாதத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார். அடிக்கடி பிலாலை பார்த்து சொல்லுவாங்க, கஷ்டமா இருக்கிற நிலையில எல்லாம், சோகமா இருக்கிற நிலையில எல்லாம், வறுமையாக இருக்கிற நிலையில எல்லாம், போருக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிற நிலையில எல்லாம், இதெல்லாம் நெருக்கடியான காலகட்டம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்தை தேற்றிக் கொள்வதற்காக பிலாலை பார்த்து சொல்வாங்க, கும் யா பிலால் ஃபரிஹனா பிஸ்ஸலாஹ் என்று சொல்வாங்க. கும் யா பிலால் ஃபரிஹனா பிஸ்ஸலாஹ், எழுந்திரு பிலாலே, தொழுங்க, தொழுகையின் மூலமாக ராஹத் பெறுங்க, தொழுகையின் மூலமாக அமைதி அடையுங்க. இபாதத், இபாதத்தின் மூலமாக அமைதி இருக்கிறது, துமனீனத் இருக்கிறது. அந்த துமனீனத்தும் அந்த அமைதியும் நமக்கு வேண்டுமானால் ஈமான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஈமானுடைய சுவை ஒன்றந்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். எனவே கும் யா பிலால் ஃபரிஹனா பிஸ்ஸலாஹ் என்று அடிக்கடி சொல்வார்கள். சொன்னதின் மூலமாகவே, தொழுகையின் மூலமாக அந்த அமைதியையும் அந்த இன்பத்தையும் அவர்கள் பெற்றார்கள். இரவு தொழுகையில் நின்று நபிகள் நாயகத்தினுடைய காலெல்லாம் வீங்கி போய்விட்டது, வரலாறு படித்திருக்கிறோம். கால் வீங்கிய நிலையிலும், அவர்களுக்கு நிற்க முடியாத ஒரு சூழலிலும் அந்த வேதனை, அந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், ஈமானுடைய சுவை அந்த வேதனையை பெருசாக காட்டிக்கொள்ளவில்லை. ஈமானுடைய சுவை அவர்களுக்கு மேல்மிச்சமாக இருந்த காரணத்தால் அந்த இனிமையில் இந்த கஷ்டம் வெறுமன ஆகிவிட்டது, ஒன்றில்லாமல் ஆகிவிட்டது. இதைத்தான் சஹாபாக்களும் புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்துல குர்ரத் ஐன் பிஸ்ஸலாஹ், தொழுகையின் மூலமாக கண்குளிர்ச்சி, கண்குளிர்ச்சி அடைகிறேன். தொழுகை கண்குளிர்ச்சியான தொழுகை, மகிழ்ச்சியை உருவாக்குற தொழுகை. அதனால அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க, அதுல உங்களுக்கு ராஹத் இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசத்திற்குரிய சஹாபி. ரசூலுல்லாஹ் அடிக்கடி
இந்த முஆதை அழைத்து பொதுவாக சொல்கிற செய்தியை கூட முஆதை அழைத்து சொல்வார். அது முஆதுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, கியாமத் வரைக்கும் உண்டான அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தமானது. அதை கூட முஆத் என்று அழைத்து அந்த விஷயத்தை சொல்வார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதிகம் நேச வைத்த சஹாபாக்களில் ஒருவர் முஆத். முஆதுடைய மரண நேரத்தில் முஆத் அழுகிறார், கடுமையாக அழுகிறார். அவர்களை சுற்றி நின்றவர்கள் எல்லாம் கேட்கிறார், மா யுபுகீக யா முஆது, முஆதையா அழுகிறீங்க? இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம் என்று கவலையா? இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுவே என்கிற ஒரு எண்ணத்தில் அழுகிறீர்களா? குடும்பத்தையும் கோத்திரத்தாரையும் சொந்த பந்தங்களையும் சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறவே என்கிற அச்சத்தில் அழுகிறீர்களா என்று கேட்கிற பொழுது சொன்னாங்க, இன்னமா அபுகி அலா லமைல் ஹவாஜிரி வ கியாமல் லைலி ஷிதா என்று சொன்னார். நான் அழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடுமையான குளிரான காலத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுந்து தொழுகிற அந்த சுவையை நினைத்து பாருங்க. எப்படி? லைலி ஷிதா என்று சொன்னார். கடுமையான குளிருடைய காலகட்டத்தில் தஹஜ்ஜுத்திற்காக வேண்டி ஒதி செய்து தொழுகுவது, அதன் மூலமாக கிடைக்கிற அந்த லத்தத்தை, அந்த சுவையை, அந்த டேஸ்டை இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். மரணித்து விட்டால் அவைகளெல்லாம் கிடைக்காமல் ஆகிவிடுவேன். எப்படியான கவலை பாருங்கள். அப்படியானால் எவ்வளவு ரசித்திருக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிய ரசனையோடு அதை விருப்பத்தோடு இருந்த காரணத்தால். அது கூட லைலத்து சைஃப் என்று சொல்லல, ஷித்தா என்று சொன்னார். கடுமையான குளிரான நேரத்திலே ஒது செய்துவிட்டு தஹஜ்ஜுதிலே இருக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஹலாவா, அந்த சுகம் இருக்கிறது, அந்த சுவிச்சமான அந்த ராஹத்தான ஒரு நிலை இருக்கிறது, அது மூத்தா போயிட்டா கிடைக்காது. அதை நினைத்து கவலைப்பட்டு அழுகிறேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஆர்வம் பாருங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய லத்தத்தை, சுவையை புரிந்திருந்தார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு தெரிந்திருக்கும் நமக்கு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய எல்லை தன்ஈம் என்கிற பகுதி, இன்னைக்கும் ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தன்ஈம் என்று சொல்வார். ஆரம்ப கால பேர் தன்ஈம், அதுக்கு பிறகு மஸ்ஜித் உம்ரா, இப்போ மஸ்ஜித் உம்ரா அல்லது மஸ்ஜித் ஆயிஷா என்று பெயர். எனவே மக்காவுல அந்த தன்ஈம் என்பதுதான் ஹுதூத், மக்காவுடைய எல்கை. அந்த எல்கைக்கு ஹுபைப் கொண்டு வரப்படுகிறார். அவர் கொண்டு வரப்பட்டு கழுமரம் வெட்டப்பட்டு விட்டார். இப்பொழுது அவரை கொல்ல போகிறார். அறிவிப்பு செய்து விட்டார்கள், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஹுபைபுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதனால்தான் மக்காவில் இருக்கிற சுற்று வட்டாரங்களில் இருப்பவர்கள் அனைவர்களும் அழைக்கப்பட்டார்கள். பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கழுமரம் ஏற்றப்பட்டு கொல்லப்படுவார்கள். இதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற பரிசாக இருக்கும். எனவே யாரும் இஸ்லாத்திற்கு சென்று விடக்கூடாது என்கிற அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்தை சமாதியாக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே ஹுபைப் கழுமரம் ஏற்றப்படுகிறார் என்கிற அறிவிப்பு மக்காவில் 8 திசைக்கும் சொல்லப்படுகிறது. அனைவர்களும் கூடிவிட்டார் அந்த தன்ஈம் என்கிற பகுதியில். மக்காவில் வசித்த சுற்றுப்புறங்களில் வசித்த அனைவர்களும் இந்த ஹுபைப் கொல்லப்படுவதை ரசிப்பதற்காக வந்துவிட்டார். அங்கு கூடி நிற்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் ஹுபைப் கொல்லப்படுகிறார். பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே யாரும் இஸ்லாத்துக்கு போயிறார். அவர் கழுமரம் ஏற்றப்படுகிற பொழுது அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லப்படுது, முஹம்மதை இழிவாக பேசிவிடு, உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. முடியாது. இப்பொழுது சொல்கிறேன், இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட இந்த ஹுபைபால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மஹப்பத் வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இறை தூதரை இழிவாக பேசிவிட்டு இந்த ஹுபைப் இந்த உலகத்தில் வாழ்வதை இழிவாக நினைக்கிறேன்.
எனக்கு ஈமான் பெரிதாக தெரிகிறது. பதிவு செய்கிறார். அந்த கூட்டத்தில் அனைவர்களும் கேட்கிற மாதிரி பதிவு செய்கிறார். கடைசியில் அவர் கழுமரம் ஏற்றப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட போவதற்கு சற்று முன்பாக அவர் அப்படியே மேல் தூக்கப்படுகிறார். ஒரு நிமிடம் நில்லுங்கள். எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். ஹுபைப் தப்பித்து போக விருப்பப்படுகிறார், உலகத்தில் உயிரோடு வாழ விருப்பப்படுகிறார் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார். எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், ஒரு நிமிடம் 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள். எப்படியான நேரம் பாருங்கள், எவ்வளவு இக்கட்டான நேரம் பாருங்கள். தான் இப்பொழுது மரணிக்க போகிறோம் என்கிற இக்கட்டான நிலையில வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் கூட எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் எதை செய்தால் விருப்படைவார்களோ அதையே நான் செய்ய விரும்புகிறேன். இறைவனை 2 ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட அந்த நிலை இருக்கிறதே, அது கூடி நின்றவர்களுக்கு ஒரு வகையான தடுமாற்றத்தை உருவாக்கிவிட்டது. 2 ரக்காத்து தொழுதார்கள். தொழுதுட்டு சொன்னாங்க, லௌலா அன் தகூலு அன்னமா பி ஜஸன் லஸித்து அப்படின்னாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. லௌலா அன் தகூலு அன்னமா பி ஜஸன் லஸித்து. நீங்க மட்டும் கூடி இருக்கிற ஜனங்களே, நீங்க மட்டும் இந்த ஹுபைப் மரணத்திற்கு பயந்து தொழுதுகிட்டே இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்பதற்காக வேண்டிதான் நான் என்னுடைய தொழுகையை சுருக்கமாக தொழுகிறோம். நீங்க மட்டும் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு சொன்னா லஸித்து, நீங்க அதிகமாக ரசித்து ரசித்து தொழுவ ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பதிவு செய்தார். அவர் பெரிய ஷாயிக், அவர் பெரிய கவிஞர். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கவி பாடுறாங்க, வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐ ஷிக்கின் கான ஃபில்லாஹி மதுஜஇ வதாலிக ஃபி ذاتில் இலாஹி வயஷா யுபாரிக அலா அவ்சாலி ஷில்வி முமஸ்ஸா என்று ஒரு நீண்ட கவிதையை படிக்கிறோம். கூடியிருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார். இது என்ன புதுமையான ஒரு கொள்கையாக இருக்கிறது. உயிரோட மேலாக அந்த முஹம்மதை நேசிக்கிறார். அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி அவரும் அந்த கூட்டத்தில் நின்றார். அவர் சொல்கிறார், அபு சுஃபியான் பதிவு செய்யக்கூடிய செய்தி, நான் ஆச்சரியப்பட்டு போனேன். முஹம்மதுக்காக வேண்டி இப்படி வாழுகிற ஒரு சமூகத்தை இந்த முஹம்மது உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். அந்த முஹம்மது யார்? அவரை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அவர் சொல்கிற ஈமான் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. இதோடு இஸ்லாத்தை சமாதியாக்க வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? ஹுபைபுடைய மரணம் பல பேருக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பை கொடுத்தது. இஸ்லாம் என்ன? ஹுபைபுக்கு இவ்வளவு பெரிய ஆர்வம் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அழகான கவிதை. வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா. நான் கொல்லப்படுகிறேனே அதை பற்றி எந்த கவலையும் படவில்லை, ஆனால் முஸ்லிமாக கொல்லப்படுகிறேனே அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இந்த வார்த்தை சொல்ல முடியும்? சும்மா வேண்டாம் சொல்லலாம். ஒரு மரண நேரத்தில் அவருடைய உயிர் கொல்லப்பட போகிறோம் என்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்வார்கள். அலா ஐ ஷிக்கின் கான ஃபில்லாஹி மதுஜஇ. எந்த இடத்தில் எந்த திசையில் வைத்து என்னை கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் நான் போய் சேர்ந்து இளைப்பாறி விடுவேனே என்கிற ஆர்வம் மட்டும்தான், ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. மரண நேரத்தில் படிச்சது வதாலிக ஃபி ذاتில் இலாஹி வயஷா. இது இலாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் நடக்கிறது. அவன் நாடிவிட்டால் யுபாரிக அலா அவ்சாலி ஷில்வி முமஸ்ஸா. அவன் நாடிவிட்டால் என்னை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாலும் சரி, என்னுடைய உறுப்புகளில் அவன் பரக்கத்து செய்து விடுவான். அவனுடைய நாட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த கொலையெல்லாம் நான் பயப்படவில்லை. ஹுபைபுடைய வார்த்தை இப்படி சொல்லிட்டே போகலாம். அது பெரிய மாற்றத்தை அன்று ஏற்படுத்திய அருமையானவர்களே. இப்படி இஸ்லாத்தை, ஈமானை நேசிக்கக்கூடிய, ஈமானுடைய சுவையை அறிந்தவர்கள் எல்லாம் இப்படியான ஒரு நிலையில் தான் வாழ்ந்து காட்டினார். அதே போன்று அருமையானவர்களே,
ஈமானுடைய சுவையை புரிந்து கொண்ட சாதனையாளரில் இன்னொருத்தரை பாருங்கள். ஒரு கிராமப்புற அரபி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு பாதியா கிராமப்புற அரபி. கிராமப்புற அரபி என்று சொன்னால் அவருக்கென்று சொந்த வீடு இருக்காது, நாடோடி. அவர்கிட்ட சில ஒட்டகங்களும் ஆடுகளும் இருக்கும். அதை கொண்டுட்டு அப்படியே எங்கேயாவது பசுமை இருக்கிற பகுதிக்கு போய் 3 மாசம் 2 மாசம் இருந்து கொள்வார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கல்வில ஈமான் பெரிதாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்பட்டார். நபிகள் நாயகம் அழைத்த ஒரு போர்க்களத்தில் அந்த கிராமப்புற அரபி கலந்து கொள்கிறார். அந்த போர்க்களம் முடிந்தவுடனே அவர் தன்னுடைய மிருகங்களை ஓட்டிக்கொண்டு வேறு எங்கேயோ சென்று விட்டார். நபிகள் நாயகம் அந்த போர்க்களத்தில் கிடைத்த கனிமத் என்கிற பொருள்களை பங்கு வைக்கிறார்கள். அப்படி பங்கு வைக்கிற பொழுது இந்த கிராமப்புற அரபியையும் தேடுகிறார். அவருடைய பெயர் கூட சொல்லப்படவில்லை. பிரபலியம் இல்லாத மனிதர், பெரிய சாதனை புரிந்திருக்கிறார். அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. அவர் கிடைக்கவில்லை. அவர் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வேறு எங்கோ போய்விட்டார். 2 மாசம் ஆகும் திரும்புவதற்கு என்று அவருடைய நண்பர் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதிஹி கிஸ்மத்துன் லஹு, அவருக்குரிய பங்கு நீங்க வச்சுக்கிறீங்க, வந்த உடனே அவருக்கு கொடுங்கன்னு கொடுக்குறாங்க. அவர் வைத்திருக்கிறார். ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்ப வருகிறார். அவர் இந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கிறார். நபிகள் நாயகம் உங்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொண்டதற்காக கொடுத்த கனிமத்து பொருள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் கேட்டார், ஏன் நபிகள் நாயகம் எனக்கு தர வேண்டும்? இல்லை, அவர்கள் தந்தார்கள். ஏன் தர வேண்டும்? அவர்கிட்ட போய் கேளு. இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார் ரசூலுல்லாஹ், எதற்கு எனக்கு இந்த பொருளை தந்தீங்க? அத்தபிஉ ஹாதா, இதற்காக வேண்டிதான் உங்களை நான் விசுவாசம் கொண்டு பின்பற்றினா? எனக்கு இந்த சொத்து சுகம் எல்லாம் தேவையில்லை, நீங்க கொடுக்கிற பொருளும் எனக்கு தேவையில்லை. எனக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எனக்குள்ள ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த தொண்டக்குழி பகுதியிலே அம்பு எய்து நான் ஷஹீதாக்கப்படும், அதுதான் எனக்கு ஆசை. எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தேன் தெரியுமா? நீங்க சொத்து சுகம் கனிமத்து பொருளை தருவீங்க என்பதற்கு அல்ல. நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஜிஹாது செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த இடத்தில் தொண்டக்குழியை காமித்து சொல்கிறார், இந்த இடத்தில் அம்பு பாய்ந்து நான் ஷஹீதாக்கப்படும், அதுதான் எனது ஆசை. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு போர்க்களத்தில் இவர் கலந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் ஷஹீதான ஷஹீதுகளை எல்லாம் பார்க்க போறாங்க. அப்படி போகும்போது ஒரு மனிதர் தொண்டக்குழியில் அம்பு பாய்ந்து ஷஹீதாக்கப்பட்டவரை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கலங்கி விட்டு கேட்டார்கள், அவர்தான் இவரா? அன்றொரு நாள் என்னிடத்திலே சொன்னாரே, தொண்டக்குழியிலே அம்பு பாய்ந்து ஷஹீதாக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகமே நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர்தான் இவரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களிடம் உறுதிப்படுத்தினார்கள். ஆம் என்று சொல்லவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு அவர்களுக்கு தொழ வைத்து விட்டு ஒரு துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ஹாதா அஅபுதுக, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை பாருங்க. அல்லாஹும்ம ஹாதா அஅபுதுக خرج مهاجرا في سبيلك فقتل شهيدا وانا شهيد على ذلك. நசாயில இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வே ஹாதா அஅபுதுக, இவர் உன்னுடைய அடியார். خرج مهاجرا, ஹிஜ்ரத் வந்திருக்கிறார் உன்னுடைய பாதையிலே என்று ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட அந்த செய்தியை இங்கிருந்து அனைத்து மக்களும் நிற்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையானவர்களே, ஈமானுடைய சுவை இந்த உலகத்தை விட கூடுதலாக இருந்த காரணத்தால் இப்படிப்பட்ட தியாகங்கள் அவர்களால் செய்ய முடிந்தது. அதே மாதிரி சாதனையாளர்கள் இன்னொருவரை பாருங்கள். இதெல்லாம் ஈமானுடைய சுவையை பெற்றவர்களுடைய வரலாறு. ஹிராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவங்க யாருன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் மாமா, உம்மு சுலைமுடைய சகோதரர். வீர மஊனா என்கிற அந்த நிகழ்வு, பெரிய நிகழ்வு. அது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய தலைவனுக்கு ஒரு மடல் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மடலை ஹிராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடியவங்க எடுத்துட்டு போறாங்க, அதை அவனிடத்துல கொடுப்பதற்காக.
அவனை போய் நேரடியாக சந்திக்கிறான். அந்த பகுதியை அவன் தான் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய மடல் அப்படின்னு கையை நீட்டுகிறான், கொடுக்குறாங்க. அதை அவன் வாங்கி படிக்க கூட இல்லை. அவர்களுக்கு பின்னாடி அவனுடைய விரோதியின் கூட்டாளி ஒருவன் நிற்கிறான். அவனை பார்த்து கஞ்சாட்டை செய்த அப்படி கண்ணை காட்டுறாங்க, போட்டு தள்ளுங்க அப்படி. அவன் அங்கிருந்து ஒரு அம்பை பாய்ச்சுகிறான். இவங்க பின்னாடி லெட்டரை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மடல் படித்து அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்குமேங்கிற ஆர்வத்துல ஆசையில அவங்க கொடுத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. மடலை படிப்பதற்கு முன்னால் அந்த சஹாபி ஹிராம் அவர்களுக்கு பின்னால் இருந்து அம்பு பாய்ச்சப்படுகிறது. அவர்கள் அறியாத நிலையில அம்பு மேல குத்தினவுடனே அப்படியே கையை வச்சு பார்க்கறாங்க, ரத்தம் சொட்டுகிறது. அவர்களுக்கு அம்பு உள்ள போகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹு அக்பர். ரத்தத்தை பார்த்து சொன்ன வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் பாருங்க. ரத்தத்தை பார்த்தவுடன் நமக்கு ஏதோ நடந்து விட்டது, பின்னால் முதுகுக்கு பின்னால் நமக்கு அம்பு பாய்ச்சப்பட்டு விட்டது, கொல்லப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஃபுஸ்து வரப்பில் கஅபா என்று சொன்னார். ஃபுஸ்து வரப்பில் கஅபா, அல்லாஹ் மிகப்பெரியவன், கஅபா ஆலயத்தின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். மரணம். ஆனா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபா ஆலயத்தின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை. உடனே ஷஹீதாகி விட்டார். இந்த உலகத்தை விட்டு செல்வதை, ஈமானோடு மரணிப்பதை அது பெரிய வெற்றி என்று நினைக்கிறார். எப்ப தெரியுமா? ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டவர்கள் இப்படித்தான் புரிந்து கொள்வார்கள். இந்த அடிப்படை உணர்வு உணர்ச்சி நம்மிடத்தில் இருக்கும் காலம் வரை இஸ்லாத்தை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது, இஸ்லாமியர்களை யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது. காரணம், இஸ்லாம் எப்பொழுதும் அது ஜெயித்துக் கொண்டே இருக்கும். அது தீனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம். தீனுல் இஸ்லாம் ரப்புடைய மார்க்கம். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக பல பேர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்களால் மட்டுமே இந்த இஸ்லாத்தில் வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றியை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஜமீஹ் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழருக்கு 4 ஆண் பிள்ளை. அவர் வசதியான ஒரு சஹாபி. அவருக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கிறது. பாசத்திற்குரிய 4 ஆண் பிள்ளைகள். தந்தையை பிள்ளைகள் நேசிக்கிறார்கள், பிள்ளையை தந்தை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட பாச பிணைப்பு. ஆனால் அந்த சஹாபி கால் ஊனமானவர். ஒரு கால் ஊனமா இருக்கு. அப்படியே தரையில நடக்கும்போது கோடு கீச்சிட்டே நடப்பான். நபிகள் நாயகத்துல ஒரு முறை வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால் ஊனமா இருக்கிற உங்களுக்கு போர் கடமை இல்லை, உங்களுக்கு சலுகை வழங்கப்படும், வீட்டிலே இருங்க, அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். போயிட்டார். மீண்டும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஈமானுடைய ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவை. நபிகள் நாயகர் மீண்டு வர்றார். யா ரசூலல்லாஹ், போர்க்களத்தில் நானும் கலந்து கொள்ள வேண்டும், ஆர்வப்படுகிறேன். அவருடைய பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை போர்க்களத்துக்கு அனுமதி கொடுத்து விடாதீர்கள். தந்தை இயலாது, மரணித்து விட்டால் நாங்கள் எங்களுடைய தந்தையை இழந்து விடுவோம். பாசத்துக்கு உரியவராக என்னுடைய தந்தை இருக்கிறார். பிள்ளைகள்லாம் சொல்லி வைக்கிறாங்க. நபிகள் நாயகமும் மார்க்கத்துல ஊனமானவருக்கு ஒரு சலுகை இருக்கிறது, போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர்களை திருப்பி அனுப்புறார். மீண்டும் வருகிறார். வந்து சொன்னாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த போர்க்களத்தில் நான் ஷஹீதாக வேண்டும். ஷஹீதாகிவிட்டு நாளை மறுமையில சொர்க்கத்தின் அந்த சொர்க்கத்தின் தரையில எப்படி இந்த உலகத்தின் தரையில கோடு கீழ்ச்சிக்கிட்டே நடந்தோம், அது மாதிரி சொர்க்கத்தின் தரையிலையும் இப்படியே கோடு கீழ்ச்சிக்கிட்டே நடப்பதற்கு எனக்கு ஆசை. எவ்வளவு ரசனை பாருங்கள். உலகத்தில் வாழ்ந்ததை மாதிரி சொர்க்கத்திலும் நான் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு போர்க்களத்திற்கு அனுமதிதான். நபிகள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்களால தாங்க முடியல. இவருக்கு இருக்கிற ஆர்வத்திற்கு அனுமதி கொடுத்தார், விசேஷ அனுமதி கொடுக்கப்படுகிறது. போர்க்களத்தில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு தியாகம் பண்ணார். கடைசியில ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கதறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தையை இழந்து விட்டோமே, நாங்க அனைவரும் ஜிஹாதுக்கு தயார், ஆனா தந்தை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், எங்களுடைய தந்தை இழந்து விட்டோமே. கண்ணீரோடு வந்து நிற்கிற பொழுது நபிகள் நாயகத்திற்கு கவலை ஆயிடுச்சு. அப்படி என்ன செய்யறது, எப்படி ஆறுதல் சொல்வது அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பின்னால் நடப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறான், காட்சியாக காட்டுகிறான். இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்? அவர் பிள்ளைகள் அழைச்சி சொல்றாங்க, வாங்க, உங்களுடைய தந்தையை இழந்து விட்டதாக கதறக்கூடிய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்சிப்படுத்துகிறான். அவர் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் தெரியுமா? சொர்க்கத்தில் உங்களுடைய தந்தை அப்படியே நடந்து போகிறார். அவர் விருப்பப்பட்ட மாதிரி அல்ல. எப்படி நடக்கிறார் தெரியுமா? ரிஜ்லுஹா ஸஹீஹா, அவருடைய கால் ஊனம் இல்லாமல் அழகிய தோற்றத்தில் கம்பீரத்தோடு நடந்து போவதை கண்ணால் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய காட்சி பாருங்க. நான் எனது கண்ணால் பார்க்கிறேன், கம்பீரத்தோடு நடக்கிறார். இங்கு ஊனமா நடந்தார், இங்கு கோடு கீச்சிட்டு நடந்தார். இப்ப சொர்க்கத்தில அவ்வளவு கம்பீரத்தோடு 33 வயதுடைய இளைஞராக, தாடியெல்லாம் இல்லாம அப்படியே மொழு என்ற தோற்றத்தோடு, அழகு, இப்படிதான் சொர்க்கவாசி இருப்பாங்க, அழகிய தோற்றத்தோடு, அவருடைய கால் ஊனமும் நீக்கப்பட்டு அவர் நடக்கிற கம்பீரமே தனி. சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுத்தது மட்டுமல்ல, சந்தோஷப்பட்டு சென்றார். எங்களுடைய தந்தை அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார், அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி விட்டான் என்று சந்தோஷப்பட்டார். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தியாகங்களும் இப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுகளும் ஈமானுடைய சுவையையும் நாம் உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் உள்ளபடியாக இந்த உலகத்திலும் வெற்றி, ஆகிரத்திலும் வெற்றி அடைய போகிறோம். எனவே ஈமானை சரியாக நாம் படித்துக் கொள்வோம், ஈமானை சரியாக புரிந்து கொள்வோம், ஈமானை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். வாயளவில் ஈமான் என்று பேசுவதை விட்டுவிட்டு வாயளவிலும் கல்வளவிலும் மட்டுமல்ல, என்னுடைய உறுப்புகளும் என்னுடைய நடவடிக்கைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய அசைவுகளும் ஈமானை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிற உறுதியை எடுப்பதுதான் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்ளுதல். ஈமானுடைய சுவையினுடைய உணர்வு இபாதத்தாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டியது இருக்கிறது. அல் முஜாஹிது மன் ஜாஹத லி நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு போராளி என்றால் யாரு தெரியுமா? தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தவர், ஆத்மாவோடு போராடுறவர் தான் ஒரு போராளியாக இருப்பார். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வர வேண்டுமானால் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவேன் என்கிற அச்சம் இருக்கிறதோ அவர் தன்னுடைய ஆத்மா சொல்வதின் பக்கம் செல்லாமல் மனோ இச்சையை விட்டும் தடுத்துக் கொள்வார். அப்படி நடந்து கொண்டால் அவருக்கு சொர்க்கம் தங்குமிடமாக மாறுகிறது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அதற்கு மாற்றமாக فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَأَمَّا مَنْ طَغَى, யாரு வரம்பு மீறுகிறார்களோ, وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيا, இந்த உலகத்தை யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார், ஈமான விட்டுட்டு உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார், فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى, நரகம் தான் தங்குமிடமாக இருக்கிறது. நமக்கு முன்னாடி ரெண்டு தான் நிக்கிறது, சொர்க்கமா நரகமா, எது தேவை?
وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. ஆத்மாவை கட்டுப்படுத்தி ஈமானுடைய அந்த சிந்தனையை உருவாக்கி அல்லாஹ்வுடைய மக்காமில போய் நிறுத்தப்படுவேன் என்கிற அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. அம்மாமன் தகா வாசரல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை தேர்வு செய்து வரம்பு மீறி யாரெல்லாம் நடக்கிறார்களோ இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்களின் தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. ஒலிமன் ஹாஃப மகாம் ரப்பிஹி ஜன்னத்தா, அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவன் என்று யாரெல்லாம் அச்சப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்தான், 2 சொர்க்கம் கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சொர்க்கம் தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுக்கப்படும். 2 சொர்க்கம், 2 தோட்டங்கள் கொடுக்கப்படும். பல வகையான தஃசீர்கள் அதற்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டுமானால் சொர்க்கம் என்ற அந்த எண்ணத்திற்கு, இலக்கிற்கு நாம் ஆளாக வேண்டுமானால் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹலாவத்தில் ஈமான், ரசூலுல்லாஹ் தான் சொன்னார். ஈமானுடைய சுவையை உணரக்கூடியவர்கள் எல்லாம் மாலா ஐனுன் ரஅத் வலா ஊதுனுன் சமிஅத், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனின் உள்ளத்தில் கற்பனை கூட பண்ண முடியாத அத்துணை இன்பங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது சொர்க்கம் தான். இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தில் அப்படிப்பட்ட இன்பத்தை கண்டிருக்கவே மாட்டீர்கள், அப்படிப்பட்ட இன்பத்தை கேட்டிருக்கவே மாட்டீர்கள், அப்படிப்பட்ட இன்பத்தை கற்பனை கூட செய்திட கூட முடியாத அளவுக்கு இன்பங்கள் கொட்டி கிடக்கிற அந்த சொர்க்கத்தை லட்சியமாக வைத்து யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் கவனத்தோடு வாழ்வார்கள். ஈமானுடைய சுவையை ரசித்து இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அப்படி நடக்கிற பொழுதெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி இருக்கிறது. மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அதத்தான் அல்லாஹ் சொல்றான். யார் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹ்வை வணங்கி நல்ல இபாதத்து செய்யக்கூடியவராக இருக்கிற பொழுது அவருக்கு சுபிட்சமான வாழ்க்கையை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்க்க வேண்டுமானால் ஈமானை படியுங்கள், ஈமானின்படி வாழ்க்கையை நடத்துங்கள், ஈமானுடைய சுவையை உணருங்கள். அப்படி உணர்ந்து நம்முடைய இபாதத்தை நாம் விசாலப்படுத்தி கொண்டால் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அந்த சொர்க்கத்தை நமக்கு கடமையாக்கிறான், வாஜிபாக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.